ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துஷி ஸ்வீட்ஸ். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் ப்ரொஃபஷ்னல் ஸ்டைல் சாக்லேட் ஸ்பாஞ்ச் 2 kg வீட்லேயே எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தேவையான இன்க்ரீடியன்ஸு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் வெட் இன்க்ரீடியன்ஸை பிரிச்சுக்கலாம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படாது. ஸோ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸான மைதா, பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா அண்ட் கொக்கோ பவுடர் இது எல்லாமே ஒரு பவுலில் ஆட் பண்ணி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃப்ளோர் சீவர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ண கேக் ஃப்ளோரை 3 வாட்டி சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த சலிச்சு எடுக்கிறதுக்கு மூலயமா நமக்கு 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று, இந்த கொக்கோ பவுடரில் லம்ப்ஸ் இருக்கும், அந்த லம்ப்ஸ் எல்லாம் நம்ம பிரேக் பண்ணணும். அதே மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லையும் ஏரை இன்கார்பரேட் பண்ணுறதுக்காக தான் 3 வாட்டி சீவ் பண்ணி எடுத்துக்கிறோம். ப்ரொஃபஷ்னலாக பேக் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம எல்லா ரெசிபிலையும் பேக்கிங் சோடா யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ரெசிபியில் நம்ம ஏன் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம இங்கே கொக்கோ பவுடர் 30 grams யூஸ் பண்ணுறோம். கொக்கோ பவுடரில் மினிமலான அசிடிக் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறோம். இப்போது மாவு சீவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரையான பவுல் எடுத்து 10 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடைச்சி ஊற்றும்போது அதில் இருக்கக்கூடிய ஷெல்லு மைனூட்டாக எக்குக்குள்ளே விடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்து ஊற்றிக்கோங்க. இங்கே ஏன் நான் ட்ரையான பவுல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, எப்போவுமே எக்கு பீட் பண்ணும்போது பீட்டரில் இருக்கக்கூடிய விஸ்க்லேயோ இல்லைன்னா அந்த பவுல்லையோ கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சு அப்படின்னா எக்கு அந்தளவுக்கு ரைஸ் ஆகி வராது. முட்டையெல்லாம் உடைச்சி ஊற்றியாச்சு. இப்போது ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு விஸ்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போவுமே ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு தான் முட்டையை பீட் பண்ணணும். ஸ்லோவாக பீட் பண்ண தான் அந்த முட்டை நல்லா ரைஸ் ஆகி வரும். இப்போ நான் வீடியோவில் 2x ஸ்பீடில் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தெரியலாம். பட் நீங்கள் ஸ்பீட் 1ல் பீட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்லோவாக பீட் பண்ண அந்த எக்கு வந்து நல்லா ரைஸ் ஆகி வர்றதை உங்களால் பார்க்க முடியும். எப்போவுமே பீட் பண்ணும்போது பவுல்லையும் பிட் சைமல்டேனியஸாக திருப்பி பீட் பண்ணிக்கோங்க. ஸ்பாஞ்ச் கேக்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனாய் ஸ்பாஞ்ச், டெசர்ட் ஸ்பாஞ்ச், ஏஞ்சல் ஃபுட் கேக், கேஸ்டெல்லா, பிஸ்கெட் ஸ்பஞ்ச் அப்படின்னு நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிறது டெசர்ட் ஸ்பஞ்ச். அப்படி தான் பெரும்பாலான பேக்கரியில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பஞ்ச் ரெசிபி இது தான். எல்லா ஸ்பாஞ்சுமே டைரெக்டாக நம்மளால் சாப்பிட முடியாது. இப்போ பட்டர் கேக்லாம் செஞ்சோம் அப்படின்னா அதை நம்ம டைரெக்டாக சாப்பிட முடியும். பட் இந்த மாதிரியான கேஸ்டெல்லா, ஜெனாய் ஸ்பஞ்ச், டெசர்ட் ஸ்பஞ்ச் இது எல்லாமே வந்து நம்ம டைரெக்டாக சாப்பிட முடியாது. அது வந்து நம்ம விப்பிங் க்ரீம் வச்சு ஒர்க் பண்ண மட்டும்தான் நம்மளால் சாப்பிட முடியும். இது எல்லாமே வந்து எக் பேஸ்டு, வெறும் நம்ம எக் மட்டும் தான் ஆட் பண்ணுறோம். இதில் ஆயில் கிடையாது, எந்த விதமான மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் கிடையாது. ஸோ இதை நம்ம டைரெக்டாக அப்படியே சாப்பிட முடியாது. வெறும் எக் ஸ்மெல் மட்டும்தான் இருக்கும். கைண்ட் ஆஃப் ஸ்வீட் எக் ஆம்லெட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நம்ம விப்பிங் க்ரீம் வச்சு ஒர்க் பண்ணுற ஏதாவது ஒரு டெசர்ட் கேக்காக தான் செய்ய முடியும். இப்போது நம்ம பீட் பண்ணிகிட்ருக்க எக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இப்போக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நம்மளோட எக்கு பேல் எல்லோவாக டர்ன் அவுட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண எக்லேருந்து நமக்கு 3 times வால்யூம் கிடைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து எக்கு பீட் பண்ணுறது நிறுத்த முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இப்போக்கும் நமக்கு 3 times வால்யூம் கிடச்சிருச்சு. இப்போது பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே சுகரை ஆட் பண்ணும்போது எக்கை நல்லா பீட் பண்ணிவிட்டு சுகரை ஆட் பண்ணுங்கள். பிகாஸ் சுகர் அப்படிங்கிறது வெட் இன்க்ரீடியண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுவோம். பிகாஸ் நீங்கள் எந்த ஒரு மாவு கண்டென்ட் உள்ள பொருளை தொட்டாலும் உங்களுக்கு வந்து இந்த பிசுத்தன்மை அப்படிங்கிறது இருக்காது. பட் நீங்கள் சுகரை ரொம்ப நேரம் கையில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது ஒரு மாதிரி பிசுப்பு தன்மை கொண்டு வந்துடும். ஆல்சோ நீங்கள் தண்ணியில் ஆட் பண்ணும்போது இந்த மாவெல்லாம் வந்து கரைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நீங்கள் சுகரை ஈஸியாக டைல்யூட் பண்ணிடலாம். ஸோ எப்போவுமே சுகர் அப்படிங்கிறது ஒரு வெட் இன்க்ரீடியண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ நீங்கள் எக்கை பீட் பண்ணதுக்கப்புறமா சுகரை ஆட் பண்ணுங்கள். சுகரை ஆட் பண்ணும்போது 3 ப்ரொப்போர்ஷனாக ஆட் பண்ணுங்கள். நான் இங்கே வீடியோவில் வந்து ஒரே வாட்டியாக மொத்த சுகரை ஆட் பண்ணிட்டேன். பிகாஸ் அதை நீங்கள் ஆட் பண்ணும்போது எவ்வளோ லாங் ப்ரொசீஜர் அந்த டைம் எடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் இதில் ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணிட்டேன். பட் நீங்கள் பிகினராக இருக்கலாம், இல்லை ப்ரோ பேக்கராக இருக்கலாம். எப்போவுமே சுகரை ஆட் பண்ணி பீட் பண்ணும்போது 3 ப்ரொப்போர்ஷனாக ஆட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக அந்த எக்கு பீட் ஆகி கிடச்சிடும்.
இப்போது பீட் பண்ணுற எக்கு எனக்கு ஒரு இட்லி மாவு பதத்துக்கு வர வரைக்கும் நான் பீட் பண்ணணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ திக்காக பீட் ஆகி கிடச்சிருக்குன்னு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பீட்டர் போட தேவையில்லை. இந்த ஸ்டெப்போடு நம்ம பீட்டர் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் 2 டீஸ்பூன்ஸ் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது பீட் பண்ண எக்கு கூட ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். பிகாஸ் ஏர் பபிள்ஸ் ஒழிஞ்சிடாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் கேக்கு ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். எந்த அளவுக்கு ஜென்டலாக மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஜென்டலாக கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டைம் மொத்தமாக மாவை மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அங்கங்கே கட்டிலாம் ஆகிடும். நம்ம அதை வந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டு மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போது நிறைய ஏர் பபிள்ஸ் ஒழிஞ்சிடும். ஸோ கேக்கு ஹார்டாகிடும். இப்போ நான் எல்லா மாவையும் இதில் ஆட் பண்ணிவிட்டேன். நீங்களே பார்த்தீங்கனாலும் தெரியும் எந்த அளவுக்கு என்னால் ஜென்டலாக முடியுமோ அந்த அளவுக்கு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நான் டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் இங்கே 6 இன்ச் டால் டின்னும் 8 இன்ச் ரெகுலர் டின்னும் யூஸ் பண்ணியிருக்கேன் 2 kg கேக்குக்கு. நீங்கள் 8 இன்ச் டால் டின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா 10 இன்ச் ரெகுலர் டின்னையும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன ஸ்கிவர் வச்சு எக்ஸஸ் ஏர் பபிள்ஸை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபைனலி பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி என்னோடய ஓடிஜியை 180 டிகிரி 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதே 180 டிகிரி 30 to 35 மினிட்ஸ் பேட்டரை வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறேன். சில ஓடிஜிக்கு டெம்பரேச்சர் டிஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரியான கேஸில் +or- 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. கேக்கோட சென்டர் பாட்டில் டூத்பிக் பிக் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு டூத்பிக் க்ளீனாக வரணும். அவ்வளோதான். அப்போது கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை கம்ப்ளீட்டாக கூல் பண்ணுறதுக்கு மேலே ஒரு கிளாத் போட்டு மூடிட்டு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. நம்ம கம்ப்ளீட்டாக கூல் ஆனால் மட்டும்தான் ஐசிங் பண்ண முடியும். ஏன் மேலே ஒரு கிளாத் போட்டு மூடி வைக்க சொல்கிறேன் அப்படின்னா டாப் ஆஃப் த கேக் வந்து நமக்கு ஹார்ட் ஆகிடும் இந்த கூல் டவுன் ஆகிற ப்ராசஸில். ஸோ எப்போவுமே மேலே ஒரு கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போது கேக்கை டிமோல்ட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம கேக் ஜெல்லோ இல்லை எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணவே இல்லை. எவ்வளோ சாஃப்டாக நமக்கு கிடச்சிருக்குன்ட்டு பாருங்கள். இன்னொரு கேக்கையுமே நான் டிமோல்ட் பண்ணி காமிக்கிறேன். எந்த கேக்லையுமே மேலே நமக்கு இந்த பிசுப்பு தன்மையோ இல்லை அண்டர் பீட்டோ எந்த ஒரு இதுவுமே இல்லை. எவ்வளோ அழகாக க்ரம்ஸோடு வந்திருக்கு பாருங்கள். கையில் வச்சுருக்கிறதுக்கே அவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்ச் பால் மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம ரெசிபியோட எண்டுக்கு வந்தாச்சு. இதே மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் வெயிட் பண்ணி உங்களோட அவுட்புட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கேக் ரெசிபி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.